வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் ஒன்று பண்ண போறோம். பன்னீர்ல ஒரு கிரேவி. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அரிசி வந்து நல்ல பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு ரெடியா வச்சுக்கோங்க. நீங்க எந்த கப்ல பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்களோ அதுல 2 கப்பு தண்ணி. நான் இந்த பக்கம் 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரைஸ்க்கு தேவையான உப்பு. ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்ல வச்சுருக்கேன். மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து அரிசி வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து பன்னீர் கிரேவிக்கு தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, வரமிளகா பொடி கொஞ்சம், கரம் மசாலா பொடி கொஞ்சம், அவ்வளோதான். ஃபுல் பன்னீரையும் கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பன்னீர்லேயே ஈரப்பதம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால அப்படியே நல்லா கோட்டாயிடும். இப்போ நம்ம கிரேவி பண்ணுற வரைக்கும் இந்த பன்னீர் வந்து ஊறட்டும். இந்த பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வெண்ணெயும் சேர்த்தாச்சு. நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இதை மட்டும் தாளிச்சிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம சீரகம் நல்லா பொரிஞ்செடுத்து, சீரகம் வந்து நல்லா பொரியணும், அப்பதான் நல்லா இருக்கும். அது ஒன்றும் பாதியமாக பொரிஞ்சதுன்னா வந்து நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது, கிரேவியோட டேஸ்ட். இப்போ 2 வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோமோ அதை சேர்த்துலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, அதே சேர்த்துருவோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி கொஞ்சம், தேவையான உப்பு, கொஞ்சமா மிளகு பொடி, அப்புறம் கடலை மாவு 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு அப்படியே மூடி வச்சிருவோம். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் திறந்து பார்க்கலாம். கரெக்டாக 1 கப்புக்கு 2 கப்பு விட்டிங்கன்னா கரெக்டாக சரிசமமாக ஆகிடும். அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எதுக்குன்னா, நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறது அந்த புளிப்பை. இப்போ கொஞ்சம் காஞ்ச வெந்தய கீரை இலை இதையும் சேர்த்துருவோம். இன்னும் 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், ஒரே 1 வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கோஸ், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ குடமிளகா சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுது. காரத்துக்கு கொஞ்சமா மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ காய் ரெடி ஆயிடுத்து. நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி. தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதங்கிட்டு பாருங்க. ஸோ இதோட பச்சை வாசனை போயாச்சு. இந்த பக்கம் வந்து பேன்ல நெய் வச்சிருக்கேன். இந்த நெய்ல ஜஸ்ட் இந்த பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதில் சேர்க்க போறோம். கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, அந்த நெய்ல அது கோட் ஆனாலே போதும். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்ல ஒரு அரை கப்புக்கு வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்ந்து ஒரு கொதி, அவ்வளோதான். நம்மளுடைய பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுத்து. இதுக்கு காஞ்ச வெந்தய கீரை இலை, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் கிரேவி. பன்னீர் இருந்தால் பன்னீர் போடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இதே மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம், சோயாவில் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிளையும் அதே மாதிரி நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணி கூட சேர்க்கலாம். ஸோ பேஸ் கிரேவி இதை வச்சுட்டு நீங்கள் எனி வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நான்க்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மிக்ஸ்டு ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு பாஸ்மதி ரைஸ் மட்டும் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.